இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிக் பேஷ் லீக் 2020 சிட்னி தண்டர் உமன் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் உமன் 48th T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா சிட்னியில் இருக்கிற சிட்னி ஷோக்ரவுண்ட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியனில் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ராக் ப்ரொவிடன்ஸ்னால் நான் வந்து இந்த ஒரு சிட்னி ஷோக்ரவுண்ட் ஸ்டேடியத்தை தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு ரீசன் பேட்ஸ்மனாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், சீமர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ட்ராக் வைஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குன்றதுனால ஸோ எபிலிட்டி ஸ்பீக்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ராக்ஸில் ஸோ எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இதே ட்ராக்ல தான் நடக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக் தான் சொல்லுவேன். ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நியூ பாலை மட்டும் அந்த 1 to 3 ஓவர்ஸ் பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து நல்ல டைமிங் பண்ணாவே போதும், கேப் பிக் பண்ணி ஆனாவே போதும். ஒரு 155 to ஒரு 160 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மென்ஸ் கிரிக்கெட்னு கூட வேறு மாதிரி மாறு ஆவரேஜ் ஸ்கோர்லாம். ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 155 to ஒரு 160 ஒரு பெஸ்ட்டான ஒரு டீசெண்டான டோட்டலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமையும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் இந்த கிரவுண்டில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அடுத்து சிட்னி தண்டர் உமனோட ப்ராபபிள் பிளேயிங்லான்னு பார்ப்போம். டாமி பியாமவுண்ட், ட்ரினாமன், ஹீத்தர் நைட், ஹெய்ன்ஸ், லிச்ஃபீல்ட், ஜான்சன், வில்சன், டார்லிங்டன், லாரன்ஸ் ஸ்மித், இஸ்மைல், சமந்தா பட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர் உமனோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். அலெசா ஹீலி, எல்எஸ் பெரி, வேன் நைக்ரிக், எரின் பர்ன்ஸ், மேரிசன் கேப், ரிக்ஸ், சேட்டல், லீசா கிரிஃப்த், சாரா ஆலி, ஹிக்ஸ், சாம்பல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 153. அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அலெக்சா ஹீலி ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக சொல்லுவேன். ஸோ அலெக்சா ஹீலியோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா வில்சன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் ஸோ அவங்க பேட்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வருமானு கேட்குறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் லீகாக இருக்கட்டும், கிராண்ட் லீகாக இருக்கட்டும், ஸோ அலெக்சா ஹீலி தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்க்கு ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா எரின் பர்ன்ஸ், ட்ரினாமன், டாமி பியாமவுண்ட். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மேரிசன் கேப், எல்எஸ் பெரி, ஜான்சன், ஹீத்தர் நைட். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சாம்பல், டார்லிங்டன், சமந்தா பட். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்எஸ் பெரிய கேப்னாவும் ஹீத்தர் நைட்டாக வைஸ் கேப்னாவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ எல்எஸ் பெரிய கேப்னா கொடுத்த ரீசன் ஸோ எது ரீசனுமே தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னதான் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் ரீசனே தேவையில்லை. ஸோ கண்ணை மூடிட்டு வந்து பிளைண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் பெரிய நீங்கள் கேப்னா போகலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எஸ் கண்டிப்பாக போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் இல்லை. பட் இருந்தாலுமே அந்த இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லா மேட்செல்லாம் அப்படி ஆகாது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் நடுவில் ஆகிறதும் ஆச்சரியம் இல்லை. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் கன்சிஸ்டன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 3 மேட்ச் அடிச்சாவே அது கன்சிஸ்டன்சி தான். அந்த 2 மேட்ச் கண்டிப்பாக எங்கேயாவது ஃபெயிலியர் ஆகும் தான். அது மேபி போன மேட்ச் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பெரிய அளவில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணணுன்னே தேவையில்லை எல்எஸ் பெரிய பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த மாதிரியான ஃபார்மில் இருக்காங்க. நீங்கள் மேபி இப்படி வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்க எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காங்கன்னு வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே இப்போ இருக்க அவங்க ஃபார்மை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் தேவையில்லை. வித் த பேட் வித் த பால் 2 தெரியுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட்டுக்கு கொடுத்துருக்கிறேன். ஹீத்தர் நைட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 1.5 வருஷமாக எடுத்திங்கன்னா வித் த பேட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அது எந்த ஃபார்மேட்டாக இருக்கட்டும். ஸோ இங்கிலாந்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்த ஒரு உமன்ஸ் பிக் பேஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 1.5 வருஷமாக செம்ம ஃபார்மில் இருக்காங்க. பட் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் யோசிக்கணும்னா ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பவுலிங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பவுல் பண்ண. பட் இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 3 ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹீத்தர் கனெக்டை பொறுத்த வரைக்கும் வித் த பாலுமே செம கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் ஏன் வந்து பவுல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. மேபி அவங்க பவுல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் சொல்கிறதான் நீங்கள் இவங்கள கூட கேப்டனாக போட்டு
இவங்களை வைஸ் கேப்டனாக கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு நாள் ஹீத்தர் நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கேப்டனாக சொல்ல முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக நான் வந்து கொடுத்துருக்கேன். மேபி இங்கே வந்து எல்எஸ் பெரி மாதிரி ஒரு பிளேயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாகவே சொல்கிறேன், நான் வந்து ஹீத்தர் நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் போயிருப்பேன். ஸோ எல்எஸ் பெரி 4 ஓவர் போடுறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணி பேட் ஆடுறாங்க. ஸோ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இப்படி இருக்கக்குள்ள என்னால் வெறும் பேட்டிங் சைடில் இருக்கிற ஹீத்தர் கிடையாது, அவங்களும் செம்மையான ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வெறும் பேட்டிங் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஹீத்தர் நைட் கிட்ட இல்லை. மேபி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 ஓவர்ஸ் கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், இவங்க 2 பேரில் நீங்கள் யாரை வேணாலும் கேப்டன் யாரை வேணாலும் வைஸ் கேப்டனாக வச்சு போகலாம் அப்படின்னு. பட் இப்போ வந்து என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்எஸ் பெரி மட்டும் தான் கேப்டன். பட் வைஸ் கேப்டனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் கிரெடிட். மேபி இங்கே அதர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் சொல்லுவேன், மேரிசன் கேப். நான் வந்து போன மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொன்னேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வித் த பேட் பெரிய வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும் எடுத்தும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல இல்லைனாலும் இன்னொன்றுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதுதான் வந்து ரீசன் எல்எஸ் பெரிய நான் கேப்டனாக போடுறதுக்கும். மேபி வந்து நீங்கள் மேரிசன் கேப் அவங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் 2 பேரும் ஒரே டீம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரே டீம்ன்றதை விட அந்த ஒரு 2 பிளேயர்ஸோட கேப்பபிலிட்டி பார்க்கல எஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போகலாம். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட்டு தான் என்னோட ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான் சொல்லலாம், மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீமோட தான் போகிறேன். பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அலெக்சா ஹீலியை கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனில் நான் வந்து கண்டிப்பாகவே இப்போ அவங்க இருக்கிற ஃபார்முக்கு நான் வந்து நீங்கள் ஒரு டீமோட போகிறீங்க அப்படின்றக்குள்ள ஓரளவுக்கு சேஃபாக போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹெட் டு ஹெட் ஒரு 3-on-1 ஸோ இந்த மாதிரிலாம் விளாட்றதா இருந்தீங்கன்னா நீங்கள் எல்எஸ் பெரிய கேப்டனாக போட்டு கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். மேபி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்ளையர்ஸ் அதாவது பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் ஸோ இவங்களில் கேப்டன் வைஸ் கேப்டனை தவிர்த்து மற்றவங்க சுற்றி இருக்கிற பிளேயர்ஸில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமே தவிர கேப்டன் வைஸ் கேப்டனில் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ ஏன்னா கேப்டனாக இருக்கட்டும் வைஸ் கேப்டனாக இருக்கட்டும் நான் கொடுத்துருக்க எல்எஸ் பெரியா இருக்கட்டும் ஹீத்தர் நைட்டாக இருக்கட்டும் அவங்க 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பேக் ஃபயர் ஆகிடும். நீங்கள் அவங்க 2 பேருமே கேப்டனாக வைஸ் கேப்டனாக வச்சு போகலன்னா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லீக் விளையாடி தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். ஸோ டீம் 2 பொறுத்த வரைக்கும் நான் வந்து டீம் 1 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் பெரிய அளவில் எந்த சேஞ்சுமே பண்ணல. நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா கேப்டனா அலெக்சா ஹீலியும் வைஸ் கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா டாமி பியமௌண்ட். ஸோ இது மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் தவிர எஸ் சேம் டீம் தான். ஸோ அலெக்சா ஹீலே கேப்டனா கொடுத்த ரீசன் நான் போன மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதாவது சிட்னி சிக்ஸர்ஸ் விளாண்ட போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் அலெக்சா ஹீலி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கல. இது வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு 50+ ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் ஸோ எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ பட்டுச்சுன்னா ஸோ அன்னிய டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டேவாக தான் இருக்கும். ஸோ அலெக்சா ஹீலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அலெக்சா ஹீலியை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலுமே சிச்சுவேஷன் பேஸ்டு பிளேயர் கண்டிப்பாக அலெக்சா ஹீலி கிடையாது. எல்லா சிச்சுவேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பவுண்டரிஸை டிமாண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிளேயர். போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிச்சது வந்து ஒரு 25+ ரன்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 ஒரு 6 வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பவுண்டரி டிமாண்டிங் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா ஹீலி. ஸோ அவங்கள நீங்கள் வந்து கேப்டனாக வந்து வச்சு போகிறது கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் வரல. ஸோ எந்த மேட்ச் வரப்போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மேட்ச் தான். பட் அது வரைக்குமே சிட்னி சிக்ஸர்ஸ் விளையாடுற டீமில் அவங்களை நீங்கள் போட்டு கொண்டு போகிறது மேபி ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கலாம் கிராண்ட் லீக். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து வைஸ் கேப்டனாக நான் வந்து டாமி பியமௌண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாமி பியமௌண்ட் ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. பட் ஆனால் நான் வந்து அவங்க எந்தெந்த மேட்ச்லலாம் இருக்காங்களோ ஸோ அவங்கள பற்றி நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு செமையான ஒரு பேட்ஸ்மேன். பட் ஆனால் கடைசி ஒரு 1.5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். பட் செம்ம எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ எந்த ஒரு ஆர்டர்லையுமே இறங்கி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லுவேன். அதாவது ஓப்பனும் பண்ணுவாங்க, மிடில் ஆர்டரும் ஆடுவாங்க, லோயர் மிடில் ஆர்டரும் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வேணாலும் அவங்க செட் ஆவாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹார்ட் ஹிட் பண்ணி ஆட முடியும். அட் த சேம் டைம் சிச்சுவேஷன் பேஸ்டு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். ஸோ இதனால தான் டாமி பியமௌண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எபிலிட்டி வைஸ் பெஸ்ட்டான பிளேயர். பட் ரீசெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 1.5 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம் வந்து ஒரு ரொம்ப ஒரு பேக் ஃபயராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். இது எப்பயுமே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஷார்ட் டைம் விளையாடுவாங்க. பட் என்னோட ஒரு ஆணித்தனமான ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை நீங்கள் ஷார்ட் லீக் எடுத்துகிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற பட்சத்தில் கிராண்ட் லீக் மட்டும் போங்க, ஷார்ட் லீக் வந்து போகாதீங்க. ஏன்னா அது ரொம்பவே வந்து ரிஸ்க். ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸாக பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டச்லேயே இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு பிளேயர் எபிலிட்டி வைஸ்ன்னு பார்க்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 என்னோட டீம் 2. உங்களுக்கு இந்த 2 டீமே ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல்
கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.